இனி ஆதார் இருந்தால்தான் ரயில் டிக்கெட். ரயில்வே வெளியிட்ட புதிய விதிமுறை. வணக்கம் செய்தி புனல் நேயர்களே, தட்கல் டிக்கெட் முன்பதிவில் ரயில்வே பெரிய மாற்றத்தை செய்ய முடிவு செய்துள்ளது. இதனால் டிக்கெட் முன்பதிவு எளிதாகும். பொதுமக்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட் கிடைப்பதில் சிரமம் இருக்காது. ரயில்வே செய்யும் மாற்றத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது ஆதார் சரிபார்ப்பு அவசியம். அதன் பிறகே டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும். ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எக்ஸில் தகவல் அளித்து, உண்மையான பயணிகளுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட் கிடைப்பதுடன் பயண முகவர்களின் மோசடிக்கு தடை விதிக்கப்படும் என்று கூறினார். இந்த மாற்றத்திற்கு பிறகு தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்யும் பொழுது பயணிகள் ஆதாரை கொண்டு டிஜிட்டல் சரிபார்ப்பு செய்ய வேண்டும். அதாவது உங்கள் ஆதாரை IRCTC கணக்குடன் இணைக்க வேண்டும். ஆதார் சரிபார்ப்பு இந்த மாத இறுதியில் அமலுக்கு வரலாம். அறிக்கைகளின்படி தட்கல் முன்பதிவு சாளரம் திறக்கப்பட்ட முதல் 10 நிமிடங்களில் IRCTC கணக்கு ஆதாருடன் சரிபார்க்கப்பட்ட பயணிகள் மட்டுமே டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும். அதாவது தட்கல் முன்பதிவு தொடங்கிய 10 நிமிடங்களுக்கு முகவர்களால் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியாது. போர்ட்டல் திறக்கப்பட்ட முதல் 10 நிமிடங்களில் IRCTCயின் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களாலும் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியாது. ஆதார் சரிபார்க்கப்பட்ட பயனர்கள் டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது அவர்களின் பதிவு செய்யப்பட்ட மொபைலுக்கு OTP வரும். அதை சமர்ப்பித்த பிறகு சரிபார்ப்பு முடிவடையும். பின்னர் டிக்கெட் முன்பதிவு செய்யலாம். போலி ஐடியை கொண்டு தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்வதை தடுக்க ரயில்வே இந்த விதியை அமல்படுத்தியுள்ளது. இதுவரை ஆன்லைன் தட்கல் சாளரம் திறக்கப்பட்ட 5 முதல் 10 நிமிடங்களில் அனைத்து டிக்கெட்டுகளும் முன்பதிவு செய்யப்பட்டதால் பொது பயணிகளுக்கு டிக்கெட் கிடைக்கவில்லை. தற்போது IRCTC இணையதளத்தில் 13 கோடிக்கும் மேற்பட்ட செயலில் உள்ள சந்தாதாரர்கள் உள்ளனர். அதில் ஆதாருடன் இணைக்கப்பட்ட கணக்குகளின் எண்ணிக்கை 1.2 கோடி ரூபாய் மட்டுமே. ஆதாருடன் இணைக்கப்படாத 11.8 கோடி கணக்குகளை IRCTC சரிபார்க்க முடிவு செய்துள்ளது. சந்தேகத்திற்குரிய கணக்குகள் முடக்கப்படும். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.